ஹலோ கைஸ், வெல்கம் டு வித் ஸ்டார் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரசிட்ட தான் பேச போறோம். பரஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பரசு வெக்கப்படாத பரசு, எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். நம்ம மக்கா தான் மக்கா, சரியா? மக்கா என்ன அழகா வெக்கப்படியா? அவங்க சிரிப்பு ஒரு அழகான ஒரு புன்னகையான ஒரு சிரிப்பு கேட்கலாம். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? வெல்கம் டு கெத் ஸ்டார் vlogs. பரசுக்கு அம்மா இங்க பாருங்க, பையன் ஃபுல்லா போனே நோண்டிட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் ஃபுல்லா ரீல்ஸ் கேட்கலாம். அவன் இந்த ஆர்மி துணி எங்க நம்ம அடுத்த ஆர்மி பேண்ட் எல்லாம் போட்டுருவியா? யாரோடது? இந்த பாம்பை காட்டியா? அஞ்சு தலை நான் பாத்துருக்கேன்ல. என்னடி இது மச்சான், ஒரு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் என்னதுன்னு சொல்லுவேன்? மறக்க முடியாத நாள். நாங்க திருவண்ணாமலை கோபுரம் கோயிலுக்கு மலை ஏறணும் ஒரு முறை. எத்தனை ஏர்ல ஏறினீங்க? நானே எங்க அப்பா அம்மா அக்கா 4 பேர் ஒன்னா போனோம். அப்ப ஃபுல் ரெயின். காலையில இருந்து நைட்டு இறங்குற வரைக்குமே ரெயின் தான். அந்த மலையில இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி போச்சு. மேகம் வந்து உங்களை கிராஸ் பண்ணி போச்சா? மேகம் கிராஸ் பண்ணி போறடா. அந்த ஃபுல் மழை எல்லாம் இன்னைக்கு தீபம்னாலே மழை வரும் எங்க ஊர்ல. அப்ப நாங்க மேல திருவண்ணாமலை மலை மேல இருந்தோம். அந்த விளக்கு ஏத்துவாங்கல்ல, அது கொப்பரை. நீங்க மலை மேல ஏறி மேகத்துல விளக்கு ஏத்துறீங்களா? மேகத்துல எப்படி ஏத்த முடியும்? சரி சொல்லு. அந்த பிளேஸ்ல நின்னோம். அங்க இருந்து பார்க்கும்போது அந்த வியூ நல்லா இருந்தது. நாங்க ஃபுல்லா இறங்கணும். எங்க இறங்குனீங்க? மலையில இருந்து. எனக்கு மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு போனோம் மச்சான். vlog எடுக்கும்போது பிராங்க் பண்ண போகும்போது கேமராமேன் வந்து அந்த நேரம் யாருமே வேற இல்ல கேமராமேன் யாருமே வேற இல்ல. அப்ப வந்து கோபிநாத் இருந்தான் மச்சான். கோபிநாத் என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும், சொத்து குவிஞ்சு கிடந்தாலும், ஆள் போல அதிகாரம் போல அவ்வளவையா ஆடி காரே வச்சிருந்தாலும், அவங்கிட்ட இருக்கிற ராஜான்ற பட்டத்தை மட்டும் உன்னால வாங்க முடியாது. கோபிநாத்திட்ட கேமரா பிடிக்க சொல்லிட்டு நான் ஒரு தடவை பேசினேன். ஒரு கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, அவன் எனக்கு காது கேட்காத மாதிரி அவன்கிட்ட கொஞ்சம் ஃபன் பண்ணி மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போனேன். பார்த்தா அவன் வடக்கன். நான் தமிழ் நினைச்சிட்டு தான் போனேன். பார்த்தா அவன் வடக்கன். அவன்கிட்ட பேசி அவன் கியா பாயின்னு கேட்கிறான். அந்த கண்டென்ட் எல்லாம் வேஸ்டா போச்சு கேட்டியா? அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க் பண்ணும்போது அதுக்கு அடுத்து அவன் உள்ள இருந்து வெளியில வந்துட்டான். எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துட்டு, நம்ம பிராங்க் பண்ணும்போது காது கேட்காத மாதிரி நடிச்சு பிடிச்சி அடிச்சு கட்டி மரத்துல நின்று கட்டி அடிச்சு போட்டா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்து சரின்னு சொல்லிட்டு பார்த்தா கேமராமேன் போன் எடுத்துட்டு போயிட்டான். போன் எடுத்துட்டு ஓடிட்டான். ஆளக்கான கம்பு மட்டும் தான் இருக்கு. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. நான் மட்டும் கடையில மாட்டி நிக்க. சரி, அவன்கிட்ட சமாளிச்சு நாமரப்பட்ட பாடு. இதுதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். என்ன மச்சான், நோ ரியாக்ஷன்ல இருக்க? சரி சரி தெரியல. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. புரிஞ்சா நான் சொன்னது? கைஸ், என்னோட நண்பன் பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு வாட்ச் யூஸ் பண்ணேன். இது 1999 உள்ளது. இந்த வாட்ச் உங்களுக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபா. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி அந்த வாட்ச் ஆன் ஆகுமான்னு பாப்போம் கைஸ். ஏன்டா மாட்டி விடுற? ஆனாவே கேட்கலாம். வாட்ச் ஆனாவே இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபா. 1 கோடி. இததான் என்ன நண்பன் இன்னைக்கு வரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மச்சான் ஏன் பெரிய ஆனாவேல? டேய் அவன் செத்துட்டான்டா. சரி கைஸ், என் நண்பன் பலகான படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இதான் அவனோட வீடு. இந்த வீட்டுலதான் அவன் இவ்வளவு நாளும் வசித்துட்டு இருக்கான் கேட்டியாளா? இந்த வீட்டுலதான் அவன் இவ்வளவு நாளும் வாழ்ந்தது. ஆக்சுவலி இவன் வந்து தங்குறது வந்து ஒரு அழகான ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல ஒரு அழகான வீடு. அதே வீடை இங்க வரைஞ்சிருக்கேன். அவன் பக்கத்து இந்த வீட்டு பக்கத்துல ஒரு அழகான ஒரு தென்னை மரம் இருந்து அந்த தென்னை மரத்தையும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நேரமா அவன் சொன்ன மாதிரி அந்த மேகங்களையும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். இங்க பாருங்க கைஸ், இந்த மேகங்களை தான் அவன் பார்த்தது. எப்பா நான் சின்ன வயசுல பார்த்தேன்டாப்பா, அதனால சொல்றேன். இந்த மலை ஏறும்போது அவன் மேகங்களை எல்லாம் பார்த்தான் இல்ல கைஸ்? ஓ நீ வரைஞ்ச? நானே வரைஞ்சேன். இங்க பாருங்க மக்கா, அழகான படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இங்க பாருங்க கைஸ், பாருங்க கைஸ்.
நண்பா என்ன பண்ண பாய் கட்ட மச்சான். வீடியோ எடுக்கிறியா மச்சான்? சாப்பிட்டியா மச்சான்? சாப்பிடலாம் மச்சான். என்ன பண்ணியா மச்சான்? மச்சான் பசிக்குதா? ஏன் போற? தக்காளி சோறு நல்லா தானே இருந்து. எனக்கு பிடிக்கல மச்சான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. முடி வெட்டணும் மச்சான். வெட்ட சொன்னாங்க மாமே. ஆமாடே, சரியான இது கேட்டியா? முடி சைட்ல தொங்குது, இந்த பக்கம் தொங்குது. 2 கொம்பு அடுத்தோட்டம் போடணும் எடுக்கிறீங்க. நான் வந்து அந்த என்ன வெட்ட சொன்னாங்க சொல்லுவாங்க. பிராணத்தை பார்ப்போம். அதங்கிட்ட மண்டையிலே வாஸ்டர் போட்டிருக்கேன். அது இல்லாம பின்னாடி வந்து திரும்பி பார்த்தா வந்து அந்த டிசம்பர் வரைக்கும் வெட்டலாம். வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டிப்பா அடிவேன். சீக்கிரம் பாட்டா கொஞ்சம் மேம் கோஆபரேட் பண்ணணுமே. அதாவது இப்ப சொல்ல போறது என்னன்னா, சொல்ல மச்சான். 2000 ரூபா கொடுத்து கேம் வாங்கினேன். அந்த கேம் வந்து நான் என்ன பண்ணேன், 7 லான்ச்சர்ல போட்டு ஏற்றலாம்னு சொல்லிட்டு 7 லான்ச்சர்ல போட்டு. அது என்ன கேம்னு சொல்லு. ஏரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. அது 7 லான்ச்சர்ல போட்டு ஏற்றினாக்கா 2 நாள் ஆச்சு கேம் டவுன்லோட் ஆகுறதுக்கு. 34 GB கேமு. காசுக்கு வாங்கினா வந்துட்டு சீக்கிரம் டவுன்லோட் ஆகுன்னு பார்த்தா இன்னமும் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. 1000 ரூபாய். ஆமா, 1000 ரூபாயா? என்ன பண்ண, இதுல பண்டல் இருக்கு, அது 2000 ரூபாய், அதையும் வாங்கணும். என்னத்த சொல்றது இப்போ. வேற ஒண்ணும் இல்ல மக்கா, நான் யூடியூப் நண்பருக்கு பைசா எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல. கொஞ்சம் கவர்ல சொல்லி கொடுக்க. ஒரு கார் வாங்கின மக்கா, கார் டிவி கேட சேர்ந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அலப்பற ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் பாருங்க, துறைக்கு விட போறோம் गाइस. இங்க வந்துட்டு விஜய் தான், வேற யாரும் இல்ல. ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு தூக்குறோம். என்ன கலர் அது? தளபதி விஜய். சிவப்பு மஞ்சள் உள்ள இறக்குறோம். சரியா? ரெட் அண்ட் பிளாக் தூக்குறோம், யானை உள்ள இறக்குறோம். என்னடா வேணும் உனக்கு? சொல்லி வச்சுட்டு வரணுமா? சொல்லி வச்சுட்டேன். வந்துட்டேன். வணக்கம் வணக்கம். நம்ம கெத்து ஸ்டார் வந்துட்டு செல்ஃபி கேமரால இருக்கு. நீங்க வணக்கம் வணக்கம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நம்ம கெத்து ஸ்டார் விளாக்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் சீனியர். சூப்பர். வந்துட்டு இவரு வாழ்க்கை எப்படி சீனியர் போகுது சொல்லுங்க. வாழ்க்கை வந்துட்டு இப்படி மஜாவா போகுது. வேற என்ன சொல்றது? மஜாவா போகுது. வேற சீனியர் காமிங்க. இப்ப நம்ம நம்பர் 1 செஸ் பிளேயரை பார்க்க போறோம். இங்க பாருங்க गाइस, வேறதான் நம்ம செஸ் பிளேயர். டிவிக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்க. அந்த டிஎம்கே கார்ல அக்சி ஓட வரும். ரெட் அண்ட் பிளாக் அக்சி மாத்தா சூறு வரும். யானை நம்ம களத்துல இறக்குறோம். யானை யாரு? மீன் போட்டு மீன் 300 நாளே. அப்ப என் ஆள் என்ன சிறப்பாடி பார்க்க. அப்புறம் நல்ல மைக்கா வச்சுட்டு ரெடியா வந்துக்கிறீங்க. எங்க மைக் என்ன? டிவிக்கே தான். சரி, டிவிக்கே எதனால நீங்க டிவி கேட்க போறீங்க அது சொல்லுங்க. பஸ்ஸா கொடுத்துட்டு ஓட்டில போறேன்னு சொல்றீங்களா? போடு. எனது நண்பன் வந்துட்டு இப்ப ராட்டின சுத்திட்டு இருக்கான். பாருங்க பாருங்க. ஒண்டர்லாவுல ஒரு ரைடு எங்க புட்டுக்குச்சாமா? என்ன புட்டுக்குச்சு? தலையிலங்கிற சூப்பர் அடிப்படை ஏறி உங்க ரைடு. யாருக்கு தெரியுதா அவரு? மன்மதன். ஏய், உனக்கு தெரியுமா என்ன மன்மதன்டா? நமது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த விஎன்சி வைஸ் பிரசிடென்ட். எல்லாரும் ஓட்டு போடணுமாடா? ஓட்டு போட்டுருங்க. ஓட்டுக்கு மட்டும் வந்து கேக்குறாங்க. இத வந்து என்ன எது பாக்குறாங்க? ஒருவேளை சோறு கிடையாது, இங்க ஒரு டீக்கு கிடையாது, ஒரு பாலுக்கு கேடி கிடையாது. என் வாழ்க்கையில மறக்க முடியாத மூமெண்ட் கோபி வந்து எனக்கு நண்பனா கிடைச்சதுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. நண்பன்டா நீ நல்லா வருவடா கோபிநாத். இந்த ராஜ்யத்தை நீ எப்படி ஆள்றியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில இவரோட குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு பரம்பரை என்ன மச்சான்? பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க, அழிஞ்சிருப்போம். இல்ல, பொம்பளையாலே அழிஞ்சிங்கடா.
பொங்கலை வீக்க சொல்ல ராஜ பரம்பரடா நீங்க. ஆக்சுவலி இவன் வந்து புளியங்குள ராஜா. சோட்டா பீம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. நீ என்ன மைத்துக்கு ராஜாவா இருக்க? சொல்லு சொல்லு புள்ளிங்கள ராஜா. இப்போ നിങ്ങളുടെ പുതിയ മഹാരാജാവ് சரி அதை விடு சீனியர் தெரியாது மச்சான். நீ உன்னோட வாழ்க்கையில உங்க முன்னோர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும் நீ. மச்சான் அதுக்கு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். முன்னோர்களை பத்தி சொல்லு. முன்னோர்கள் பத்தி தங்க முகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் சிலுக்கும் அம்மா, அண்டம் எல்லாம் அடங்கிடுமே அம்மா உன் அருளாலே. அதெல்லாம் வேணாம். இப்ப ஓட்டு கேட்க வந்தது இங்க. அப்படியே டாபிக் மாதிரி அண்ணன் கேர யூஸ் பண்றா டிவி டேய் ஓடுறா ஒரு மரியாதை கைத்துல இருக்கணும்டா. இது சாமி உண்டா சரி இப்படி கட்டுறா அவ்வளவுதான். மச்சான் கட்டுறா. இப்ப பாருங்க இதெல்லாம் நீ சப்ப மாட்டு சால்ட் வாட்டர் அவ்வளவுதான். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா. நண்பர்களே, இப்ப நம்ம நண்பர்களோட ரூம்ல போய் இப்ப நம்ம டிவிக்கு ஓட்டு கேட்க போறோமாக்கா. அங்க போறோம், போயிட்டு ஓட்டு கேட்க. பாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்க கட்சியிலிருந்து வந்திருக்கோம், டிவிகே கட்சி. இப்ப நாங்க ஓட்டு கேட்க வந்திருக்கோம். வணக்கம் 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 வணக்கம். டிவிக்கு தர்பூசணி வெற்றி கழகம். வேற 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 ஏதாவது எக்ஸ்பிளைன் சொல்லணுமா? திவாகர் வெற்றி கழகம். தீப்பெட்டி திவாகர் வெற்றி கழகம். வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரோட அதனால அந்த ஒரே காரணத்தினாலதான் இப்ப நாங்க இப்ப வந்து டிவிக்கு வந்திருக்கோம். இப்ப நான் ஒரு நாள் அதை போட்டு பள்ளி விளையிடுங்கய்யா. நீங்க எதை கேக்குறீங்க? சேவிங் கிரீம் நீ லைட்டு போட வேணா தூங்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவானுங்க லைட்டை போட்டா அப்படின்னா. அதனால இருட்டுல கண்ணு தெரியாம ஷேவிங் கிரீமுக்கும் பல்படிக்கும் ஃபேஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம ஷேவிங் கிரீம் எடுத்து பிரஷ்ல வச்சுட்டு கையில வச்சா கூட ஸ்மெல் வரான்னு தெரியும். பிரஷ்ல வச்சுட்டு நான் மாட்டுக்கு போய் தேய்க்கிறேன், வாழ வழங்குது. என்ன இது திரும்ப வர அதான் ஷேவிங் கிரீம் தான் எல்லாம் பண்ண வேலை. பாக்கெட்டு 12 ரூபா தான். சரியா? என்ன என்ன இது? அப்ப வீடியோ ஃபுல்லா பீப் தான் போடணும். இவங்கிட்ட உட்காந்து பேசினா வீடியோ ஃபுல்லா வரும், இப்படிதான் போகும். சரியா? அடுத்து இப்ப அங்கதான் போகணும். தேச நம்பர் தானே, நல்லா தோல் உடிச்ச கரண்டி மாதிரி படுத்துருப்போம். அப்படி கட்சி மீட்டிங் தானே போட்டுருவாங்க. இது வர சொல்லியிருக்கேன். சமோசா 100 ஆர்டர் பண்ணிருக்கேன். சமோசா கொடுத்தா தானே கட்சி மீட்டிங் வருவானுங்க. இப்படி சொல்லியிருந்தா நான் சாப்பிட்டு போனேன். சாப்பிடுவேன். சமோசா சாப்பிடுவேன்.